கீழடியில் அகழாய்வை நிறுத்த காரணமாக இருந்த தொல்பொருள் ஆய்வாளரையே அங்கு நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழாய்வு குறித்த ஆய்வறிக்கையை தயார் செய்ய மத்திய தொல்லியல் துறை பணித்திருக்கிறது. இதனை பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையில் மத்திய தொல்லியல் துறையின் முதல் 2 கட்ட அகழாய்வுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அங்கு 3ஆம் கட்ட அகழாய்வு மேற்கொண்ட PS ஸ்ரீராமன் என்பவர் கீழடியில் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் எதுவும் இல்லை என அறிக்கை அளித்தார். அதன் அடிப்படையில் அங்கு அகழாய்வு முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தற்போது ஓய்வு பெற்றுவிட்ட PS ஸ்ரீராமனையே கீழடி 3ஆம் கட்ட அகழாய்வு குறித்து ஆய்வறிக்கை தயார் செய்ய மத்திய தொல்லியல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. மத்திய தொல்லியல் துறை ஆய்வுக்கு பின் அங்கு ஆய்வு மேற்கொண்ட தமிழக தொல்லியல் துறை பெரும் அளவிலான தொல்பொருட்களையும் செங்கல் கட்டுமானத்தையும் கண்டுபிடித்தனர். இதனை சுட்டிக்காட்டும் தொல்லியல் ஆய்வாளர்கள் PS ஸ்ரீராமனையே அகழாய்வு அறிக்கையை தயார் செய்ய சொல்வது வரலாற்றை திரிக்கும் முயற்சி என குற்றம் சாட்டியுள்ளனர். முதல் 2 கட்ட கீழடி அகழாய்வு தொடர்பான அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் அறிக்கையில் மத்திய தொல்லியல் துறை திருத்தம் கேட்டு திருப்பி அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் கட்ட அகழாய்வில் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் இல்லை என்று கூறிய ஸ்ரீராம் அவர்களையே கீழடி தொடர்பான அறிக்கைக்கு மத்திய அரசு கேட்டிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கீழடி கோரும் தொன்மைக்கு ஆதாரமே இல்லை என்று கூறியவர் ஸ்ரீராம். தற்போது அவரிடமிருந்து அறிக்கையை கேட்டிருக்கிறது மத்திய அரசு. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் அகழாய்வு அறிக்கையை முன்னதாக மத்திய அரசு ஏற்கவில்லை. அதில் திருத்தம் செய்து தருமாறு கூறியிருந்தது. அதற்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா திருத்தம் கோரி தர முடியாது என்று கூறியிருக்கிறார். இதற்கிடையேதான் ஸ்ரீராமிடம் அறிக்கை கேட்டிருக்கிறது மத்திய அரசு. அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் கீழடி அகழாய்வு குறித்த அறிக்கை ஏற்கப்படாத நிலையில் தற்போது ஸ்ரீராம் என்பவரை நியமித்து அவரிடம் அறிக்கை கோரியிருக்கிறது மத்திய அரசு. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கீழடி அகழாய்வு அறிக்கை என்பது இன்னும் தீவிரமாக அரசியலாக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கிறது. 3ஆம் கட்ட அகழாய்வில் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் இல்லை என்று PS ஸ்ரீராம் கூறியிருந்தார். தற்போது அவரை நியமித்து கீழடி குறித்த அறிக்கையை கேட்டிருக்கிறது. இதை எப்படி பார்ப்பது? 2019ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றவர் ஸ்ரீராம். ஏற்கனவே இந்திய தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ASI உடைய டைரக்டர் ஜெனரல் YS ராவத் இதற்கான உத்தரவை நேற்றைக்கே பிறப்பித்திருக்கிறார். அவர், அதாவது ஸ்ரீராமை பொறுத்தவரை ஏற்கனவே கொடுமணல், அதாவது பாத்தீங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமணல் பகுதியில் அகழாய்வில் ஈடுபட்ட ஒரு அனுபவம் பெற்றவர் தான் இந்த ஸ்ரீராமன். அவருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த ஆய்வில் சில அறிவியல் ரீதியான விஷயங்கள் இல்லை என கூறி தற்போது இவர் பணிக்கப்பட்டிருக்கிறார். இவர் விரைவில் அங்கு பணிகளை தொடங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏற்கனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த ரிப்போர்ட்ல சில திருத்தங்கள் செய்து தற்போது அவர் விரிவான அறிக்கையை மத்திய அரசுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இவர் கொடுக்கக்கூடிய அறிக்கையை மத்திய அரசு ஆய்வு செய்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டால்தான் உண்மையிலேயே எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அங்க ஒரு நாகரிகம் வாழ்ந்தது. குறிப்பாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கார், தென்னிந்தியாவிலிருந்து தான் வரலாறு தொடங்க, குறிப்பாக தமிழகத்தில் இருந்து தான் இந்தியாவின் வரலாறே தொடங்குகிறது என்றெல்லாம் சொல்லியிருந்தார். எனவே இதற்கெல்லாம் இந்த சான்று கிடைக்குமா அல்லது இவருடைய டீடைல் ரிப்போர்ட் என்னவாக இருக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே தமிழக அரசுடைய தொல்லியல் துறை, அதாவது 2 விதமான தொல்லியல் துறை இருக்கு. ஒன்று, தமிழக அரசு தொல்லியல் துறை ஆணையராக உதயச்சந்திரன் IAS இருக்கிறார். இந்த துறையுடைய அமைச்சராக தங்கம் தென்னரசு இருக்கிறார். இவர்கள் ஒரு பக்கம் அதிகாரிகள் வைத்து குறிப்பாக ஆய்வுகளை செய்கிறார்கள். மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு இந்திய தொல்லியல் துறை அதனுடைய தலைமை அலுவலகம் சென்னை தலைமைச் செயலகத்தில், குறிப்பாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு புறம் இருக்கிறது. இது மத்திய அரசு நியமிக்கக்கூடிய மத்திய அரசுடைய கலாச்சாரத்துறையின் கீழ் இந்த
டிபார்ட்மெண்ட் வருகிறது. எனவே ஏற்கனவே மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் ஷெகாவத் சென்னை வந்திருந்த போது பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தார். அதாவது அறிவியல் பூர்வமாக சில விஷயங்கள் ஆய்வுகள் தேவைப்படுகிறது என்பதற்காக இந்த ரிப்போர்ட் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறதாக சொல்ல இருந்தார். ஏற்கனவே கமலாலயத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஷெகாவத் இதை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது இந்த அதிகாரியுடைய நியமனம் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த அதிகாரி குறிப்பாக எப்போது பதவியேற்பார், எத்தனை காலத்திற்குள் இந்த மறு ஆய்வு செய்து விவரங்களை கொடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனந்தி, ரமேஷ், நீங்க இணைப்பில் இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் திரு மாரப்பன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். 3ஆம் கட்ட அகழாய்வில் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் இல்ல, கீழடியின் தொன்மைக்கு ஆதாரமே இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் ஸ்ரீராம். தற்போது அவரிடம் மத்திய அரசு அறிக்கை கோரியிருக்கிறது, அவரை நியமித்து. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஸ்ரீராம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் மட்டுமே ஆய்வுகள் செய்தார். அவர் ஆனுவல் ரிப்போர்ட்லயும் எதுவும் கொடுக்கல. அதே போல இன்ட்ரீம் ரிப்போர்ட்டும் எதுவும் தாக்கல் பண்ணல. இப்ப பர்டிகுலரா அமர்நாத் ராமகிருஷ்ணா 2 வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்டும் சரி இன்ட்ரீம் ரிப்போர்ட்டும் சரி முதல்ல அவர் கொடுத்துட்டார். ஆனா இவர் எந்தவித ரிப்போர்ட்டும் கொடுக்கல. கடைசியா 3.5 மாத அகழாய்வு முடிந்த உடனே இந்த அகழாய்வுல எதுவுமே கிடைக்கலன்னு 2 பக்க அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. இங்க எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா 2 கார்பன் டேட்டிங் கிடைச்சிருக்கு, 300 BCEல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏற்கனவே சொன்னது என்னாச்சு, அதே போல இப்போ என்ன சொல்றாரு ஒன்னும் புரியல. அதே போல இவர் நான் கொடுமணல்ல தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணேன், அதே போல நான் கீழடியில அதிகமா பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தியும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமர்நாத் ராமகிருஷ்ணா அவனுடைய அகழாய்வு செய்த இடத்திலிருந்து இவர் எதுவுமே கிடைக்காத வடக்கு புறம் ஒரு அகழ்வாராய்ச்சியாளருக்கு எந்த இடத்தில் ரிமைனிங்ஸ் கிடைக்கும்ன்றது நல்லா தெரியும். அந்த மேடு தொல்லியல் மேட்டை பார்த்தாலே தெரியும். இவர் வேண்டுமென்றே அந்த அகழாய்வின் மூலமாக எதுவுமே கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே வடக்கு புறமாக அமர்நாத் தோண்டியதற்குடைய வடக்கு புறமாக அகழாய்வு செய்து 6 குழிகள் மட்டும் போட்டு அகழாய்வு செய்து எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கமானது அமர்நாத் ராமகிருஷ்ணா அகழாய்வு செய்த இடத்திலிருந்து மேற்கு புறத்தில் செய்து ஒரு 18 அடிக்கும் மேற்பட்ட ஒரு பிரிக் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த இப்போ சமீபத்தில் வெளியிட்டு இருக்கிற படங்கள்ல அது தெரிய வருது. கார்பன் டேட்டிங்லும் 9th century BCE, அதாவது 2900 வருஷத்துக்கு முன்னாடியான கார்பன் டேட்டிங் கிடைச்சிருக்குதோ அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் திருப்பி வர்றது இப்போ கார்பன் டேட்டிங் இருக்குதுன்னு சொல்லி வராங்க. ஆனா மத்திய வடநாட்டு வரலாற்று ஆசிரியர்களும் சரி கம்யூன் போன்ற பத்திரிகைகளிலும் சரி கார்பன் டேட்டிங்கை ஏத்துக்க முடியாது, கார்பன் டேட்டிங் சயின்ஸே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவருக்கு ஆதரவாக இருக்கின்ற அந்த கம்யூன் போன்ற அந்த இதழ்கள்ல செய்திகளை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இங்க நீங்க கார்பன் டேட்டிங்கை ஏத்துக்கிறீங்களா, கார்பன் டேட்டிங் டெக்னாலஜியை முதல்ல ஏத்துக்கிறீங்களான்றது முதல் கேள்வி. இந்த கார்பன் டேட்டிங்ல இருந்து கிடைச்ச காலத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களான்றது 2வது கேள்வி. அதையும் மீறி நீங்க இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பக்க அறிக்கை கொடுத்துட்டு கார்பன் டேட்டிங் 2 இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்போ வேற ஏதாவது சாமி சிலைகள் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண போறீங்களா? எதுவுமே ஒரு புரியாத நிலையில் அதிக எதிர்பார்ப்போடு அதிக குழப்பத்தோடு இருக்குகின்ற ஒரு நிலைதான் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு புதிய விஷயத்தை ஒரு புதிய செயலை செய்வதற்காக தான் திரும்பவும் ஸ்ரீராமை இங்கே ரிப்போர்ட் எழுதுறதுக்கு கூட்டிருக்காங்களோ என்ற சந்தேகம் வரலாற்றாசிரியர்கள் மத்தியில வலுவாக இருக்கிறது. மேடம், இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு மாரப்பன். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இதற்கு முன்பும் கூட கீழடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆய்வறிக்கைகளையும் மத்திய அரசு பெரிதாக வெளியிடவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்பதிலிருந்தே இருக்கு. இப்போ மீண்டும் 3ஆம் கட்ட அகழாய்வுல பெரிய தொல்பொருட்கள் கிடைக்காது, தொன்மை சார்ந்த பொருட்கள் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொன்ன ஸ்ரீராம மத்திய அரசு நியமிச்சு மீண்டும் அறிக்கை கோரியிருக்கிறது. தொடர்ச்சியாக மத்திய அரசு தமிழர்களுடைய வரலாற்றை வெளியிடுவதற்கு மறுத்து வருவதற்கு என்ன காரணமா பாக்குறீங்க? அகழ்வாராய்ச்சியில அரசியல் பூமி விட்டது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். ஸ்ரீராமன் அவர் 3rd phase எக்ஸ்கவேஷனை கீழடியில நிகழ்த்தியவர். அதுக்கு பிறகு அவர் ரிட்டையர்மெண்ட் தான். இப்போ கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆக போகுது. 6 வருஷம் கழிச்சு பழைய மேட்டருக்கு டீடைல்டு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, அதாவது அவர் காலத்துல நடந்ததுக்கு. ஆனா அவர் காலத்துல அவர் ஏற்கனவே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு.
அதுபடிதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பொறுப்பெடுத்து இப்போ இன்றைக்கு நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிற எல்லா விஷயங்களும் சங்க காலத்துக்கு முற்பட்டது, கிட்டத்தட்ட 3000 வருடம் 2900 வருடங்களுக்கு முற்பட்டதுங்கிறத நம்ம நிறுவி இருக்கிறோம். ஆனால் இதை ஒத்துக்கொள்வதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு ஏன் மனம் வரவில்லை என்றுதான் எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் நீங்க தமிழ்நாடோட அகழ்வாராய்ச்சி வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல இருந்து இன்றைய வரைக்கும் அப்படி பார்த்தா கொடுமணல் வரைக்கும்னே நீங்க வச்சுக்கலாம். கீழடி, கொடுமணல், ஆதிச்சநல்லூர் எல்லாத்துலயுமே ஒரு காமன் லிங்க் இருக்கும். இந்த நாகரிகம் தொன்மையானது, தமிழர் நாகரிகம். இன்றைக்கு தமிழ்நாடு, அன்றைக்கு அது ஒரு பெரிய உபகண்டத்தோட ஒரு பகுதியாக இருந்திருக்கும். அந்த உபகண்டத்துக்கு பிற்காலகட்டத்துல இந்தியாங்கிற பெயர் வருது. இதான வரலாறு. ஆக 3000 வருடங்களுக்கு முந்தைய ஒரு வரலாறு, அதை இப்போது நாம் அறிவியல் பூர்வமாக நிறுவுவதற்கு முயற்சிக்கும் போது இன்றைய அரசியல் சூழ்நிலையை மத்திய அரசு எடுக்கிறது. அதுதான் இதுல வருத்தத்துக்குரிய விஷயம். விஞ்ஞானத்துக்கு அரசியல் கிடையாது, அகழ்வாராய்ச்சிக்கு அரசியல் கிடையாது. அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆராய்ச்சி பணிகள் எல்லாம் அரசியலை நம்ம கொண்டு வந்து பூத்துறோம் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சி முழுமையாக நடைபெறும், எப்படி தொன்மையான நாகரிகங்கள் நிறுவப்படும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசாங்கம் தான், வன்மையாக கண்டிக்க வேண்டியது. கார்பன் டேட்டிங் டெக்னாலஜி எல்லாம் மத்திய அரசு ஏற்க மறுக்குது அப்படின்னு முன்பு பேசிய வரலாற்று ஆசிரியர் திரு மாரப்பன் சொல்லியிருந்தாரு. இப்ப அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை மத்திய அரசு கேட்டுதான் திருத்தம் செய்து தரணும் அப்படின்னு முன்பு இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்ப மீண்டும் ஸ்ரீராமன் நியமிச்சிருக்கிறாங்க. அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள்லாம் மத்திய அரசு என்ன கேட்கிறாங்க சார்? உண்மையிலே அது சரியா விளங்கவில்லை. கார்பன் டேட்டிங் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பழைய அறிவியல் பூர்வமான ஆதாரம். அதையும் தாண்டி வேறு ஏதாவது சயின்டிபிக் மெத்தட் இதை இந்த காலத்தை நிறுவுவதற்கு, அதாவது இது ஒரு 1500 இருந்து 2000 வருடம் பழமையானது என்பது குத்துமதிப்பாக சொல்கிற விஷயம். துல்லியமாக இத்தனை ஆண்டுகள் பழமையானது என்று சொல்வதற்கு தான் நம்ம அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை நிறுவுகிறோம். அதுல இன்றைக்கு அவைலபிள் மெத்தட்ல அனைவருக்கும் தெரிந்தது கார்பன் டேட்டிங். அல்லது அதையும் தாண்டி வேறு ஏதேனும் நுட்பமான அறிவியல் புதிய முறைகள் இருக்கின்றனவா? உண்மையிலேயே சொல்ல வேண்டியதே மத்திய அரசாங்கம் தான். காரணம், பெடரல் நாட்டுல ஒரு பெடரல் செட்டப்ல பெடரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த வசதி இருக்கு, அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் போன அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பண நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட நிறுவி இருக்கிறோம். ஆக மத்திய அரசாங்கம் இதுல ஏன் குழப்புவதற்கு முயற்சிக்கிறதுனே தெரியல. அமர்நாத் அவர்களை மாற்றியதிலிருந்தே குழப்பம் தொடங்கியது. அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த வாதம் நடந்து கொண்டே வருகிறது. தேர்தல் நேரத்தில் இது ஒரு வகையில் கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஏனென்றால் ஒரு வகையில் இது அந்த பக்கம், அதாவது ஈரோடு பக்கம் தமிழர் நாகரிகம், அல்லது இந்த பக்கம் வைகை ஆற்று பக்கம் தமிழர் நாகரிகம், இப்படி தேவையற்ற வகையிலே ஒரு பிரிவினை அரசியல் இதிலே வரும். அது அப்படி பார்க்க கூடாது. நம்ம ஒரு பெரிய உபகண்டம், அந்த உபகண்டத்துக்கு 3000 வருடத்துக்கு முந்தைய நாகரிகம் இருக்கிறது. அந்த நாகரிகத்தின் ஒரு பகுதி மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் இருக்கிறது. இன்றைக்கு அதெல்லாம் வேறு நாடுகளில் இருக்கிற பகுதியாக மாறிவிட்டது. ஆப்கானிஸ்தானிலிருந்து நமது நாகரிகம் தொடங்குகிறது. ஆக நாகரிகத்தை நிறுவுகிற ஒரு விஷயமாகத்தானே இது இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த பூமி பந்தி நாகரிகம் உலகத்தின் நாகரிகத்திலே இது ஒரு பகுதி. இதற்குள் இன்றைய தேதிக்கான அரசியலை அல்லது அரசியல் கண்ணாடியை போர்த்தி பார்ப்பது, அந்த போர்வையிலே இதை அணுகுவது என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அரசியல் பார்வையோட இதை அணுகுது மத்திய அரசு அப்படின்னு குறிப்பிட்டா, இப்ப தமிழகத்துல பாரதிய ஜனதா ஆட்சி அமையணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. அதற்கான பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. 2026 தேர்தல் பணிகள்லையும் அவங்க தொடங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கீழடி தொன்மைய, தமிழர்களுடைய கீழடி தொன்மைய வேண்டுமென்றே ஏற்க மறுப்பதோ இல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதோ எப்படி பார்க்கிறது? அந்த மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு இது பிரதிகூலமாகத்தான் அமையும். இது எப்படி அரசியல் அனுகூலமாக மாறும்? அதாவது அரசியல் பொதுவாக வாக்கு அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலாச்சார யுத்தம், வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ், கல்ச்சுரல் வாராகவும் மாறுகிறது. தமிழர் நாகரிகத்தை யார் பேணுகிறார்கள், தமிழ்நாட்டு நலன்களை யார் காப்பாற்றுவார்கள், அந்த பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த கட்சிக்கு இருக்கிறது, யார் பிரைம் டிஃபெண்டர் ஆஃப் தமிழ், இப்படித்தானே போகுது. முதன்மையான பாதுகாவலர் யார் என்பதுதான் இங்க இருக்கிற வாக்கு அரசியல். இது எவ்வளவோ காலமாக 1967 இருந்து கூட நீங்கள் இதை எடுத்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது திமுக என்ன சொல்கிறது? நாங்கள் தான் உண்மையிலேயே பிரைம் டிஃபெண்டர், நாங்கள் தான் தமிழ் மண்ணை காப்பாற்றுகிறோம், தமிழர் நாகரிகத்தை காப்பாற்றுகிறோம் என்று. அதற்கெல்லாம் இது வலு சேர்க்கிற மாதிரி அமைந்து விடும். இது பாரதிய ஜனதா அரசியலுக்கு ஏற்றதெல்லாம் நல்லதும் அல்ல. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பாஜகவின் திரு கரு நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. கீழடியின் தொன்மைக்கு ஆதாரமே இல்லை என கூறியவர் ஸ்ரீராம். அவருடைய அறிக்கையை மத்திய அரசு கேட்டிருக்கிறது. இது வரலாற்றை திரிக்கும் முயற்சி அப்படின்னு தொல்லியல் ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க.
இல்ல நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வருது, அந்த தீர்ப்பை எல்லாம் கொண்டாடுறாங்க. அதே தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தடை போடுது அல்லது நிராகரிக்கிறது அல்லது புதிய உத்தரவு பிறப்பிக்கிறது. ஒரு நீதி நிர்வாகத்தை நிர்ணயிக்கும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் அங்கங்க இருக்கிற அதிகார மையங்கள் அல்லது நீதி வழங்கும் முறைகள் மாறுபடுது. ஒருத்தருக்கு குற்றவாளியா தெரிகிறவங்க ஒருத்தருக்கு நல்லவங்களா தெரியலாங்க. கீழடி ஆய்வை பொறுத்த வரைக்கும் யாருமே அதை இனிமேல் மாற்றி எழுத முடியாது. ஏற்கனவே ஒரு சிறப்பான நமக்கு தமிழுக்கெல்லாம் பெருமை சேர்க்க விதமாக இன்றைக்கு கீழடி ஆய்வு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணனும் அந்த தொல்லியல் துறையில் பணியாற்றக்கூடியவர், புதிதாக வந்திருக்கிற ஸ்ரீராமும் அந்த தொல்லியல் துறையில் பணியாற்றக்கூடியவர். ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்களை கேட்பது என்பது தவறாகாது. அதில் ஸ்ரீராம் கொடுக்கிற கருத்தை அப்படியே 100% ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்ததை முற்றிலும் தவறு என்று நிராகரித்து விடுவார்களா என்று நாம் தமிழகத்தில் அரசியல் செய்வதற்கு இந்த கீழடியையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறது இங்க இருக்கிற திராவிட மாடல் நண்பர்கள், திராவிட மாடல் தலைவர்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கீழடியினுடைய பெருமையை யாரும் இங்க சீர்குலைக்க முன்வரவில்லை. கீழடியினுடைய பெருமை என்பது தமிழர்களுடைய பெருமை. தமிழ் 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 என்று இப்பொழுது சாம் அவர்கள் கூட சொன்னார்கள். 1967க்கு பிறகு என்ன நம்ம சொல்லிக் கொடுத்தோம்? தமிழ்நாட்டுல தமிழ் இலக்கியங்களை சொல்லிக் கொடுத்தோமா? எல்லாருக்கும் தெரியுமா? திருவருட்பா இப்படி பல தமிழ் புராணங்களை, தமிழ் இலக்கியங்களை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொன்னா அது என்னன்னு கேட்பாங்க. இதுதான் ஒரு இவங்க நாடகத்தையும் சினிமாலையும் இவங்க எழுதுன பேசின அந்த மேடை வசனங்களை நம்பி நம்ம மக்கள் மாறினாங்க. அதனால என்னாச்சு? தமிழுக்கு பின்னடைவுதான் ஏற்பட்டது. தமிழுக்கு முன்னேற்றமே கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்தா இன்னைக்கு MBBS தமிழ்ல சொல்லி கொடுத்திருப்போம். இன்னைக்கு இன்ஜினியரிங் கல்லூரியில தமிழ்ல சொல்லி கொடுத்திருப்போம். தமிழ் இலக்கியங்கள் போற்றப்பட்டிருக்கோம். தமிழ் இலக்கியங்கள்ல எங்கெல்லாம் ஆன்மீகம் வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு அந்த தமிழ் இலக்கியங்களே முடக்கி திசை திருப்பினவங்க இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல்கள். அதனால கீழடியில ஸ்ரீராமிட்ட கருத்து கேட்டதுனால கீழடிக்கு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்குறது, பாஜக உருவாக்குறது கற்பனையான பொய்யான பிரச்சாரத்தை யாரும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. முன்பு அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுத்த அறிக்கையில அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை, அது வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு திருத்தம் செய்து தரமாறு கேட்டிருந்த நிலையில் தற்போது ஸ்ரீராம் என்பவரை நியமித்திருக்கிறது மத்திய அரசு. அவர் 3ஆம் கட்ட அகழாய்வில் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளே இல்லை என்று கூறியவர் அவர். தற்போது அவரை நியமித்திருக்கிறது. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு நாகராஜன். இது குறித்து பேசுவதற்காக திமுகவின் திரு சரவணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அதுல இல்ல, சரியான முறையில இல்ல, அதனாலதான் மத்திய அரசு திருத்தம் கோரி இருக்கிறது. கீழடியின் தொன்மையை யாரும் அழிக்க முடியாது என்று பாஜக தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கு. இல்ல இப்போ இந்த இவர்கள் செய்வதே ஒரு பித்தலாட்டம் போல தெரிகிறது. கீழடியில ஏற்கனவே ஒரு ஆய்வு அறிக்கை கொடுத்துட்டாங்க, ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆய்வு அறிக்கையை இப்ப நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை இன்னொருத்தர் ஆய்வு செய்யணும்னா சொல்றதுக்கு யாரு? இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இப்போ ஒன்றிய அரசு செய்கிறதுனா என்ன? ஒன்றிய அரசு இதுல எக்ஸ்பர்ட்டா? ஒன்றிய அரசுடைய அமைச்சர் சொல்றாருன்னா அவர் என்ன ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்டா? யாரு, எப்படி, எந்த அடிப்படையில இதை சொல்கிறார்கள்? இப்போ இதற்கு அதாவது ஒரு அமைப்பு இருக்கு ஆர்கியாலஜிக்கல், அதாவது அண்ணன் சு வெங்கடேசன் தெளிவாக ஒரு கருத்தை ஏற்கனவே முன்வைத்திருந்தார். என்ன சொன்னாங்க? ஐயா, ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆபீசர் ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் PhDக்கு வைவா வாஸ் சப்மிட் பண்ணல, அதுல ரைட்டா ராங்கான்னு சொல்லி பிக் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அந்த ரிப்போர்ட்டை ஆஸ் சச் நம்ம அப்படியே எடுத்துக்கணும், அந்த ரிப்போர்ட்டை அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருந்தார். இப்ப எப்படி இந்த ரிப்போர்ட் சரியா இல்லையான்றதை வேலிடேட் பண்ண உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அதுல இருந்து அவர்கள் புதிதாக எதையாவது கண்டுபிடிப்பார்கள். அதுதான் நாம். இத திரு அமர்நாத் அவர்களே சொல்லி இருக்காரு. இப்ப அவருடைய ரிப்போர்ட், அதாவது இவர்களுடைய வயிற்றெரிச்சல், பாஜகவினருடைய வயிற்றெரிச்சல், RSS கும்பலுடைய வயிற்றெரிச்சல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் நாகரீகம், தமிழரின் நாகரீகம் மிக தொன்மையான நாகரீகம். இவங்க சொல்ற இந்த சரஸ்வதி நாகரீகம் மற்ற நாகரீகத்தை எல்லாத்தையும் விட மிகவும் தொன்மை அப்படின்றத அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களுடைய புரபகண்டாக்கு இது எதிராக இருக்கிறது. அந்த ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டின் நாகரீகத்தை, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை மறைக்க, அதை அப்படியே
குழி தோண்டி போட்டு புதைத்து விட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சிக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சரவணன்.